ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். பஜாஜோட வேரியண்ட் பல்சரோடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கான ஒரு ரீசன் பஜாஜோட எம்டி ராஜு பஜாஜ் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மேனேஜ்மெண்ட்டு குரு யமாகுச்சி அவர் என்னென்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா பஜாஜோட எம்டி கிட்ட வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான ஆன்சர் ராஜு பஜாஜ் அவர் சரியாக கொடுக்க முடியல. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மோட்டார் வெஹிக்கலை பில்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்காரு. ஸோ அதுக்கு யமாகுச்சி என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கள் போய்ட்டு டிசைன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ எம்டிஆர் நான் டிசைன் பண்ணல அப்படின்னு இருக்காரு. நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணீங்களா, ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. தென் வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு யமாகுச்சி கேட்டதுக்கு பஜாஜ் எம்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சரியாக ஆன்சர் பண்ண முடியல. அதுக்கு யமாகுச்சி கிட்ட ஐ திங்க் யூ ஆர் ஏ மேனேஜர் டாக்கிங் ஒன்லி யுவர் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் சடனாக ட்ரிகர் ஆகிட்டார். சரி நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஜாப் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு குரு எமாஜி ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் உங்களோட ஜாப். நீங்கள் அதை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவர் திங்க் பண்ணியிருக்காரு, ரியலைஸே பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம். ஸோ டே பை டே உங்களுடைய ப்ராடக்ட்லேயோ உங்களுடைய ப்ராசஸ்லேயோ நீங்கள் என்ன கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ராடக்டே குட்டாக பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது பஜாஜோட எம்டிக்கு மட்டும் இல்லை, நம்ம கிட்ட வேலை செய்கிற இன்ஜினியர்ஸ்க்குமே இது பொருந்தும். மிஷின் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆப்ரேட்டர் மிஷினை கைட் பண்ணுறாங்க. அப்போ இன்ஜினியரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இன்ஜினியரோட கான்ட்ரிபியூஷன் இல்லை. அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு இன்ஜினியரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ எல்லா இன்ஜினியருமே இதை பண்ணுறீங்களான்னு திங்க் பண்ணி பாருங்கள். இது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது மேனுஃபேக்சரிங் கோர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண தள்ளுவண்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷ்னல் பர்சனுக்குமே இது பொருந்தும். உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கெரியரும் க்ரோத் ஆகும், உங்கள் எக்கனாமிக் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லியும் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.